ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சிறப்பான சில விஷயங்கள் என்னுடைய பார்வையிலிருந்து உங்களுக்காக. எண்ணம் போல் வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம் போலே அவர்களுடைய வாழ்க்கை அமைகிறது. உதாரணமாக ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவங்க சின்ன வயசுலேருந்தே படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்களால பார்க்கவோ கேட்கவோ முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க படிக்கிறதுக்கு. அப்போ தான் ஆன் சலீவ் என்ற டீச்சர் அவங்க வாழ்க்கையில் வந்தாங்க. அவங்க ஹெலனோட உள்ளங்கையில் ஒவ்வொரு எழுத்துக்களாக எழுதி ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஹெலனுக்கோ ஒன்றுமே புரியலை. ஏன்னா அவங்களால பார்க்கவோ கேட்கவோ முடியாது அதனால். ஆனால் அந்த டீச்சர் விடாமல் முயற்சி பண்ணாங்க. எப்படியாவது கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படி என்று முயற்சி பண்ணி ஒரு நாள் தண்ணிக்கு இடையில அவங்க உள்ளங்கையை வச்சு வாட்டர்னு எழுதினப்போ ஹெலனுக்கு சட்டுன்னு புரிஞ்சுது. ஒவ்வொரு பொருளுக்கு இடையில் அவங்க உள்ளங்கையை வச்சு ஒவ்வொரு பொருளை தொட்டு பார்த்தும் அவங்க கற்றுக்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப சட்டுன்னு புரிய ஆரம்பிச்சது. அன்னைக்கு அவங்க கற்றுக்கிட்ட முதல் வார்த்தை தான் வாட்டருங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க சரளமாக படிக்கவும் கற்றுக்கிட்டாங்க, எழுதவும் கற்றுக்கிட்டாங்க. அவங்க பிற்காலத்தில் காலேஜ் வரைக்கும் போய் பிஏ பட்டம் கூட வாங்கினாங்க. நிறைய புத்தகங்கள் எழுதினாங்க, நிறைய மேடையில் சொற்பொழிவு ஆற்றினாங்க. பார்வை கேட்கும் திறன், தன்னை போல் பார்வை கேட்கும் திறன் இல்லாதவர்களுக்காக போராடினாங்க. பார்த்தீங்களா, அவங்களுடைய எண்ணம் தான் காரணம் இதுக்கெலாம். ஒரு சாதாரண பொண்ணாக ஆரம்பித்த அவங்களுடைய பயணம் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய உதாரணமாக அவங்க மாறினாங்க. நம் எண்ணம் போலவே நம்மளுடைய வாழ்க்கை மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.